ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ஷா சரஸ்வதி கிச்சன். இன்னைக்கு நம்ம பீன்ஸ், கேரட், கோஸ் வச்சு பருப்புஸ்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எப்போதும் நம்ம ஒரே காய் போட்டு தான் பருப்புஸ்லி பண்ணுவோம். கேரட் தனியா, பீன்ஸ் தனியா, கொத்தரங்காய் தனியா, முட்டைக்கோஸ் தனியா, இந்த மாதிரி தனித்தனியா தான் போட்டு பருப்புஸ்லி பண்ணுவோம். இன்னைக்கு நான் பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ் மூணுத்தையும் போட்டு பருப்புஸ்லி பண்ண போறேன். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல பருப்பை வேக வச்சுக்கணும். இட்லி பானையில வச்சு வேக வச்சுக்கணும். அதுக்கு நான் 2 கப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் துவரம் பருப்பு. அதை 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு. இது கூட நான் ஒரு மிக்சி ஜார்ல ஒரு 7 வரமிளகாவும் தேவையான உப்பும் போட்டிருக்கேன். இது கூட நீங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பருப்பை அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இருங்க, மிக்சி ஜார்ல போட்டு பருப்பை அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சாச்சு. ரொம்பவும் வழவழன்னு இல்லாம ரொம்ப கொரன்னு இல்லாம ரவை பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. இத நம்ம ஒரு இட்லி பானையில வச்சு வேக வச்சிடலாம். இட்லி தட்டுல இந்த மாதிரி பருப்பை தட்டி வச்சு இட்லி பானையில வச்சிருங்க. இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஹை ஃபிளேம்ல வைங்க. இது 15 மினிட்ஸ் கழிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பருப்பு ஃபேன்ல ஆற வச்சிருக்கேன். அதுக்குள்ள நம்ம காய் எப்படி பண்ணலாம்னு பாத்துடலாம். எப்போதுமே யூஸ்வலா வேக வச்சு கொட்டிட்டு புழிஞ்சு எடுத்துதான் பருப்புஸ்லி பண்ணுவோம். இன்னைக்கு நான் வேக வச்சு கொட்ட போறதில்ல. ஏன்னா அதுல இருக்கிற சத்தெல்லாம் இந்த வடிகட்டுற தண்ணியில போயிடும். அதனால இத நம்ம மூடி போட்டு தண்ணி தெளிச்சு வேக வச்சுக்கலாம். அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோன்னு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுடலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கடுகு போட்டுடலாம். அடுத்தது உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு செவந்துருச்சு. இப்ப நம்ம வச்சிருக்கிற காய்கறியை சேர்த்துடலாம். காய்கறிய ஒரு தடவை வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றிடலாம். இப்ப இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு நம்ம ஆல்ரெடி பருப்பு அரைக்கும் போது அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டோம். இப்ப இந்த காய்கறிக்கு மட்டும் என்ன உப்பு தேவையோ அத இந்த காய்கறியில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் ஃபுல் ஃபிளேம்ல காய் ரெடி ஆகட்டும். அப்புறமா 10 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்குள்ள ஆறின பருப்பை உதுத்து வச்சுக்கலாம். இப்ப காய் வெந்துருச்சு. பருப்பு நல்லா ஆறிடுச்சு. அத நான் இப்படி பாதி பாதியா உடைச்சு வச்சிருக்கேன். அத ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நம்ம ஒரு தடவை மிக்சியில ஒட்டிடலாம். உங்க மிக்சியில ரிவர்ஸ் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ரிவர்ஸ்ல விட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இத ஒரு செகண்ட் மிக்சியில ஓட்டி எடுத்துக்கோங்க. மிக்சியில ஓட்டிட்டேன். இங்க போட்டிருந்த காய் நல்லா வெந்துருச்சு. காயில பாத்தீங்கன்னா நம்ம தெளிச்ச தண்ணி அடியில கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்பதான் இந்த பருப்பு போட்டவும் உதிரா இருக்கும். இல்லாட்டி தண்ணி இருந்தா கசகசன்னு பருப்பு உருண்டு போயிடும். அதுக்காக தண்ணி இல்லாம நல்லா ட்ரையா பிரட்டிக்கோங்க. இப்ப நம்ம மிக்சியில ஓட்டி வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்தாச்சு. இத நல்லா பிரட்டிக்கோங்க. அவ்வளவுதாங்க, பருப்பையும் காய்கறியையும் நல்லா பிரட்டியாச்சு. இப்ப நீங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மிக்ஸ்டு வெஜிடபிள் பருப்புஸ்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.